ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக யூஎஸ்ஏல ஆரம்பித்து நம்ம உசிலம்பட்டி வரைக்கும் எல்லார் வாயிலும் இருக்கிறது ஒரு பேர் தான், டொனால்டு ட்ரம்ப். நம்ம சேனலில் வேறு எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்க, மதனே ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு, நம்ம சேனலுக்கு இனிமேல் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு. உண்மை அதுதான். ட்ரம்ப் வந்து மறுபடியும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரு. நிறைய பஞ்சாயத்து பண்ண போகிறாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த பஞ்சாயத்தில் எந்தெந்த பஞ்சாயத்து வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ண போகுது, இந்தியாவை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை எதாவது அஃபெக்ட் பண்ண போகுது, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களை என்ன நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கனாலும், ப்ரிடாமினென்ட்லி இந்தியாவில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோல் விலையை வந்து ட்ரம்ப்னால மாற்றி வைக்க முடியும். இன்னைக்கு இருக்கிறத விட ஏற்ற முடியும். பெட்ரோல் விலை மட்டும் இல்லை, பெட்ரோல் விலையை நம்பி தான் இன்னைக்கு தக்காளி வெங்காயம் எங்கேருந்து இல்லாமல் வருது இல்லை. ஸோ எல்லா விலையுமே மாற்றி வைக்கிற அளவுக்கு ட்ரம்ப்புக்கு சக்தி இருக்குது. ஸோ ட்ரம்ப் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் நம்மளை எப்படி அவர் பாதிக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. டொனால்டு ட்ரம்ப் இப்போ பவருக்கு வந்தது ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் இன் அமெரிக்கன் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. காரணம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவர் தூக்கி ஜெயிலில் போடணுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் நாட்டோட பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஸோ எப்படி கொஞ்ச நாளில் இவ்வளோ பெரிய சேஞ்ச் நடந்துச்சு? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரை சுடுறதுக்குலாம் ஆள் வச்சு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எப்படி இப்படி ஒரு கம்பேக் அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு? என்னென்ன நடந்துட்டு இருக்குது? இன்னொரு சைடு நிறைய பேர் இருந்துகிட்டு கமலா ஹாரிஸ் நம்ம கிட்டே இருந்து தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா கமலா ஹாரிஸ் வந்து தமிழ்நாடு ஆரிஜின் இருந்தாலும் அவங்க அமெரிக்காவில் என்ன சொல்லிருக்காங்க, நான் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜை விட பிளாக் ஹெரிட்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமெரிக்கன் எலெக்ஷனில் நடந்திருக்குது. முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம எப்படி ட்ரம்ப் வரதுனால பாதிக்கப்பட போகிறோம், அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிருந்த இஷ்யூஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போர் இருக்குல்ல, இவ்வளோ நாள் நடந்த விட மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆக போகுது. புட்டின் ஜாலியாக இருப்பார். அது மட்டும் கிடையாது, பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இஸ்ரேல் படு பயங்கரமாயிடுவாங்க, ரொம்ப ஜாலியாயிடுவாங்க. எல்லாமே ட்ரம்ப்போட வேலையாக தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறத நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் இந்த மாதிரி உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற எல்லா மிகப்பெரிய விஷயங்களும் என்னால் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட டெய்லி நைட் வந்து சேர்த்துற முடியும். எம்ஜி ஸ்குவாட்ல சென்டிங்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனிவே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எப்படி எலெக்ஷன் நடக்குதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்காவில் மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குது. இதில் ஒரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை ஓட்டுன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அந்த மொத்தம் இருக்கக்கூடிய ஓட்ஸ் இருக்குல்ல, இப்போ பாப்புலேஷன் வைஸ் வந்து ஒரு ஊருக்கு கொடுத்து வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா, இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்கும். உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு 10 ஓட்டு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 5 ஓட்டு, கேரளாவுக்கு ஒரு 3 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்டுக்கு வந்து ஓட்டை பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி ஓட்டை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு தான் ஓட் பண்றாங்க. டைரக்டா பிரசிடென்ட் அவங்க சூஸ் பண்றதே கிடையாது. லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ஓட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டெமோக்ராட், ரிபப்ளிகன் ரெண்டு கட்சியில இருந்து தான் மோஸ்டா இருக்காங்க. அது போய் இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க. பட் அவங்களாம் அவ்வளோ பெருசெல்லாம் வந்தது கிடையாது. 2 பார்ட்டி தான் மோஸ்டா. ஸோ இதுல வந்து தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வச்சுக்கோங்களேன், மொத்தம் வந்து ஒரு 200+ சீட்ஸ் இருக்குது. இதுல வந்து ஒரு 50 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிட்றாங்க. ஒரு 200+ சீட்ஸ் வந்து ஒரு 100+ சீட்ஸ் வந்து டிஎம்கே ஜெயிச்சிட்றாங்கன்னா இருக்கிற எல்லா ஓட்டும் டிஎம்கேவுக்கு தான் போகும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 10 ஓட்டு கொடுத்துட்டாங்கன்னா 10 ஓட்டுமே வந்து டிஎம்கேவுக்கு தான் போகும். இது என்ன மதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிதான் அமெரிக்காவில் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டில் யார் மெஜாரிட்டி எடுக்கிறாங்களோ, 2ல் யாராவது ஒருத்தங்க தான் எடுக்க முடியும். ஒன்று ட்ரம்ப் எடுக்கணும், இல்லை கமலா ஹாரிஸ் எடுக்கணும். ஓகேவா? 2ல் யார் எந்த ஒரு ஸ்டேட்டில் மெஜாரிட்டி வராங்களோ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அத்தனை ஓட்ஸும் வந்து அவங்களுக்கு போயிடும். ஏன்னா இந்த நடுவில் வந்து எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். பட் உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேட்டு பாப்புலேஷன் வைஸ் யாருக்கு அதிகமான கவுண்டிஸ், நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போகுதோ அவங்களோட அந்த ஸ்டேட்டோட மொத்த ஓட்டையுமே எடுத்துப்பாங்க. இப்படி கணக்கு போட்டு பார்க்குறப்போ யார் வந்து மினிமம் 270 ஓட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அமெரிக்காவோட நெக்ஸ்ட் பிரசிடென்ட். இதில் என்ன காமெடி சம்டைம்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ட்ரம்ப் ஜெயிச்சார்ல, அப்போ வந்து அவருக்கு ஹில்லரி கிளின்டனுக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் காம்படிஷன் நடந்துச்சு. ஹில்லரி கிளின்டன் தான் அதிகமான ஓட் எடுத்தாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவல் பீப்புள் ஓட்டிங். மக்களோட ஓட்டு நம்பர்ஸ் வந்து ஹில்லரி கிளின்டன் கிட்ட தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஹில்லரி கிளின்டன் வந்து எடுக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஓட்டு யாருக்கு போகுதுன்னு பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த கணக்குப்படி ஹில்லரி கிளின்டன் வந்து தோத்துட்டாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ஸோ யார் ஒருத்தங்களுக்கு அதிகமான ஓட்டு வருதோ அவங்க தான் ஜெயிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்க எந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்கிறது கூட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த தடவை வந்து அந்த மாதிரி நடக்கும்லாம் எதிர்பார்த்தோம். ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே நடக்காம ட்ரம்ப் வந்து கிளீனா ஸ்வீப் பண்ணிட்டாரு. 280 சீட்ஸ் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ இப்போ அவர்கிட்ட இருக்குது. ஓகேவா? கம்ஃபர்டபுளா அவர் தான் அடுத்த பிரசிடென்ட்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ட்ரம்ப் வந்து மேட் அ கம்பேக். இதுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ஏன் ட்ரம்ப்பே அவரோட விக்டரி ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காரணம் நம்ம திருப்பி வந்ததுக்கு முக்கியமான காரணம்
2 பேருங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஒன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அவர் சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் மேல வந்து கொலை முயற்சி நடந்துச்சு. அவர் இப்படி லைட்டா திரும்பினதுனால உலகத்தோட ஹிஸ்டரி இன்னைக்கு மாறிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அவர் திரும்பாம இருந்திருந்தாருன்னா அப்போ அவர் இறந்து போயிருப்பாரு. இப்போ கமலா ஹாரிஸ் ப்ராபப்ளி ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம கம்ப்ளீட்டா வேற ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்போம். பட் அவர் லைட்டா இப்படி திரும்பினதுனால என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து அவர் காதுல பட்டு போயிடுச்சு. அவர் உயிரோட இருந்துட்டாரு. இப்போ அவர் வந்து எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா காட் சேவ்ட் மை லைஃப் ஃபார் a ரீசன். கடவுள் வந்து என்னோட உயிரை ஒரு காரணத்துக்காக தான் காப்பாத்திருக்காரு. அது என்ன காரணம்னா அமெரிக்காவை காப்பாத்துறது. ஸோ மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இப்போ வந்து 4 வருஷம் அமெரிக்கா ரொம்ப மோசமா இருக்குது இந்த பைடன் கமலா ஹாரிஸ்னால. ஸோ அவங்களை தோக்கடிச்சு அமெரிக்காவை மறுபடியும் மாஸ் ஆகுறதுக்கு தான் கடவுளே என்னை வந்து உயிர் காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நிறைய லிஸ்ட் ஆஃப் பீப்புளை வந்து தேங்க் பண்றாரு. அதுல முக்கியமா அவர் தேங்க் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் கை, ஜீனியஸ் கை அதெல்லாம் சொல்லிட்டு இலான் மஸ்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இலான் மஸ்க் வந்து லாஸ்ட் கொஞ்சம் நாளாவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்சம் மாசமாவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அம்பானி என்னதான் மோடி அப்படின்னுலாம் பேசினாலும் அதானி வந்து என்னதான் மோடியை சப்போர்ட் பண்ணுவாங்கலாம் பேசினாலும் அவங்க இறங்கி போய் கேம்பெயின் பண்ணிலாம் நம்ம பார்த்தது கிடையாது. பட் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து ஆக்சுவலாக தரையில் இறங்கி ட்ரம்ப் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம்பெயின்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் வந்து கண்ட மணிக்கு மீம்ஸ் போஸ்ட்னு போட்டு எப்படியாவது ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விக்டரி ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அந்த விக்டரி ஸ்பீச்சில் வந்து அவர் சூப்பராக எல்லாருக்கும் தேங்க்ஸ்லாம் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அமெரிக்காவில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் மீடியாலலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து நிறைய விஷயத்தில் அட்வான்ஸ்டுலாம் சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட் கூட இருந்ததே கிடையாது. நம்ம ஊரில் எத்தனையோ நம்ம ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்தாச்சு. நம்மளுக்கு இந்திரா காந்திலாம் இருந்திருக்காங்க, நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அமெரிக்காவில் இது வரைக்கும் ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட் கூட வந்ததில்லை. இந்த தடவை வந்துருவாங்கன்னு நினச்சாங்க. அதேமாரி ட்ரம்ப் வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து ஒவ்வொருத்தங்க ரிலீஜன் வைஸோ காஸ்ட் வைஸோ ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதோ அமெரிக்காவில் வந்து மோஸ்ட்டாக ரேஸ் வைஸ் ஸ்பிளிட் ஆகும். அமெரிக்காவில் வந்து ஒயிட் பீப்புள் இருக்காங்களா அவங்க 57% இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து மீதி இருக்கக்கூடிய ஒரு 43% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த ஓட் பர்சன்டேஜும் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51% வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 47% வந்து ஹாரிஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி யார் ட்ரம்ப்போட ஓட்டர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த வெள்ளைக்காரங்க அப்படிங்கிற ஒரு ரேஸ்ல இருக்காங்களா வெள்ளையர்கள். ஸோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. கமலா ஹாரிஸ் வந்து தான் எலெக்ஷன் ஃபுல்லாவே என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பிளாக்னு சொன்னாங்க. ஏன்னா கமலா ஹாரிஸோட அப்பா வந்து பிளாக், அம்மா வந்து தமிழ்நாட்டில இருந்து இந்தியன். ஓகேவா? பட் கமலா ஹாரிஸ் வந்து அங்கே எலெக்ஷனில் நிற்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதுதான் உங்களுக்கு ஓட்டு. 12% பிளாக்ஸ் இருக்காங்க, ஒரு 20% வந்து லட்டின் அமெரிக்காவிலேருந்து இருக்காங்க, ஒரு 6% வந்து ஏஷியன்ஸ் இருக்காங்க, இந்த இந்தியன் சைனீஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கமலா ஹாரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு. ஸோ இந்த மற்ற ரேஸில் இருக்கிறவங்கலாம் கமலா ஹாரிஸ்க்கும் ஒயிட்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்டாக ஓட்டிங் பேட்டர்ன் இருந்திருக்குது. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா தான் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. எனிவே இவர் வந்துட்டார். இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் அவரோட முக்கியமான ரீசன்ஸ் என்ன, அவர் எதுக்காக வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்ச் ஆகும், எதுக்கு அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட் போட்டாங்க, ஏன் வெள்ளைக்காரங்க இவ்வளோ பேர் ஒரு ஓட் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்குது. அது என்னன்னா வெளியூர்லேருந்து வந்து எங்கள் வேலையை எடுத்துக்கிறாங்க, இங்கே எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லா கண்ட்ரிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி அமெரிக்காலையும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இந்தியன்ஸு, சைனீஸு, பிளாக்ஸு, ஏஷியன்ஸு நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளே வந்துடுறாங்க. லட்டின் அமெரிக்கா, லட்டினோஸ் எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு எங்களோட வேலையெல்லாம் எடுத்துடுறாங்க. எங்களுக்கு இங்கே வேலை இருக்கிறது இல்லை. அப்புறம் இவங்க வந்து இங்கே எல்லாருமே தங்கி விலைவாசியாக வேற ஏற்றி விட்டுறாங்க. சரி, ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி விற்போம்? ஒரே ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னா விலைவாசியெல்லாம் ஏறிடும்ல. ஸோ இங்கே வெளியூர்காரங்கெல்லாம் உள்ளே வந்து எங்களோட வேலையும் எடுத்துடுறாங்க, விலைவாசியும் ஏற்றி வச்சிடுறாங்க. ஸோ எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுக்கு ஒரு சுவரை கட்டு ட்ரம்ப், சுவரை தாண்டி வந்து யாரும் இல்லீகலாக உள்ளே வரக்கூடாது. முக்கியமான ஒரு அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இமிக்ரேஷன் லீகலாகவும் கஷ்டமாயிடும், இல்லீகலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். லிட்டரலாக சுவரை கட்டி அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ளே யாரும் வரவிடக்கூடாதுங்கிறத சவுதர்ன் பார்டரில் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய எல்ஜிபிடி ரைட்ஸாக இருக்கட்டும், விமனோட அபார்ஷன் ரைட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ட்ரம்ப் சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருந்துட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யங் பீப்புள் வந்து கமலா ஹாரிஸ் சப்போர்ட்டர்ஸும், ஓல்டு ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸுமா இருக்காங்க. பட் அவங்க தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இந்த எலெக்ஷனை ஈஸியாக கேக் வாக் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற பஞ்சாயத்து. அதெல்லாம் சரி மாதிரி நம்ம ஊருக்கு வா, நம்ம ஊரில் என்ன நடக்கும்னு தானே கேட்குறீங்க. வரேன். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்டர்நேஷனல் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஊரை பற்றி புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் விஷயம், இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. இந்த அமெரிக்கா வந்துகிட்டு பாலஸ்தீன் கிட்டையும் பேசுகிறாங்க, இஸ்ரேல் கிட்டையும் பேசுகிறாங்க, இஸ்ரேலை தூண்டியும் விடுறாங்க, ஒரு மாதிரி குழப்பிட்டு இருக்காங்கல்ல. ட்ரம்ப் வந்தாச்சுன்னா இஸ்ரேலுக்கு
ஹெவியாக ஃபண்டிங் போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோட 4 வருஷத்தில் வந்து ஒரு டைம் கூட இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது கிடையாது, நான் முடிச்சு வைக்கிறவன், அதுக்கு எவ்வளோ பெரிய மெஷர் வேணாலும் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. மோஸ்ட் லைக்லி பலஸ்தீனை வந்து ஒடுக்கிறதுக்கு ட்ரம்ப் இஸ்ரேல் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் அப்படி தான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஸோ இதுவரைக்கும் வந்ததை விட அதிகமான காசு வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படலாம், டெக்னாலஜி கொடுக்கப்படலாம், என்னென்ன சப்போர்ட் அமெரிக்கா வந்து பலஸ்தீனை ஒடுக்கிறதுக்கு பண்ண முடியுமோ அது எல்லா சப்போர்ட்டையும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இருக்குல்ல, இதில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனைனா ஏன் காசு அங்கே செலவாயிட்டு இருக்குது, நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் வந்து உக்ரைன் தோற்கடிக்கப்பட்டு ரஷ்யா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அமெரிக்காவோட சப்போர்ட் உக்ரைனுக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ அவருக்குன்னு பர்சனலாக ஒரு இதுலேயும் ஒரு வியூஸ் இருக்குது, அதை தான் அவர் மோஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறாங்க. அவரோட வியூஸ் ரொம்ப பிரைவேட்டும் கிடையாது, ரொம்ப பப்ளிக்காக அதை பேசவும் செஞ்சிருக்காரு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் அமைப்பு தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் அமைப்புலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அமெரிக்கா இதுக்கு வந்து பயங்கரமாக காசு கொடுத்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு அதிகமாக காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த நேட்டோ படையினர் தான். ஸோ நேட்டோல இருந்து ட்ரம்ப் பின்வாங்கிடுவாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கப்படுது. அவருக்கு ஏன் காசு எதுக்குற, நான் அவன் போருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல இருக்கிறவர். சைனாவை சுத்தமாக பிடிக்காத ஒரு பர்சன் தான் ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு வந்து டைரக்ட் காம்படிஷனாக சைனாவை பார்க்குறாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சைனாவுக்கு போகிறத ட்ரம்ப் சுத்தமாக விரும்ப மாட்டார். இது நடக்கும்னு எதிர்பார்த்தா நிறைய டெக் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஆப்பிள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து சைனாலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா எவ்வளோக்கு எவ்வளோ இன்வைட்டிங்காக இருக்குமோ இந்தியாவுக்குள்ளே வரும். பட் மோஸ்ட் லைக்லி அது பங்களாதேஷ், வியட்நாம், இங்கே நிறைய கம்பெனிஸ் போயிட்டு இருக்குது. இந்தியாவுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடிஞ்சால் நல்லாயிருக்கும், அது நம்ம கவர்மெண்ட்டை நம்பி இருக்குது. பட் சைனாலேருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் வெளியே வந்துடும். நம்ம ஊரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கண்டிப்பாக இருக்குது. எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து அவுட் சோர்சிங் ஒர்க்லாம் இருக்குல்ல, இதை ட்ரம்ப் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏன் வெள்ளைக்கார அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வேலை வேணும், எங்களுக்கு வெளிநாட்டுக்கு எங்களோட வேலை போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த அவுட் சோர்சிங் ஒர்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக்கிட்டு அமெரிக்காக்குள்ளேயே அந்த வேலையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் இவங்களாம் அறிக்கை விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூ இந்தியாவுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஜோ பைடன் வந்து அதில் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பார். பட் ட்ரம்ப் வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று, ஜென்ரலாகவே ரிப்பப்ளிகன்ஸ் வந்து அடுத்த நாட்டுக்குள்ளே நடக்குங்கிறத பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி இந்தியா சைனாக்குள்ளலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பும் மோடியும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் வந்துட்டு இன்டர்நெட்டில் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டு இருக்குது தியரிஸ். ஆக்சுவலி இனவே அது உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் நிறைய இடத்துல சம்மந்தமே இல்லாமல் மோடி இல்லாத இடத்துல கூட வந்து எனக்கு மோடி ரொம்ப ஃப்ரெண்டுன்னு பேசியிருக்காரு. மோடியும் அதே ட்ரம்ப்பை பற்றி பேசியிருக்காரு. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க, எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. பட் அந்த ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எட்ஜ் கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்தியாவில் வந்து ஒரு பெரிய விஷயம், எஸ்பெஷலி இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயம் வந்து நம்ம மோஸ்ட் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒன்று நடக்குதுனால் பைடன் ரியாக்ட் பண்ணாரு, ட்ரம்ப் ரியாக்ட் பண்ண வைக்காம தாண்டி போக வைக்கிறதுக்கு இந்தியா கிட்ட பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். சென்னையிலே நிறைய ஊர் நிறைய இடம் வந்து தண்ணிக்குள்ளே போய்டும்லாம் பேசிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஆனால் இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பொய், இப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர் தான் ட்ரம்ப். ஸோ அதனால உலகளவில் நம்ம எர்த்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக அதிகமாக போகுது. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மீன்ஸ் பிஸ்னஸுங்க. ப்ராப்பராக வந்து அவரோட கம்பெனிஸ், ட்ரம்ப்புக்கு வந்து பெருசாக ஐடியாலஜிலாம் கிடையாது. அமெரிக்காவுக்கு என்ன நல்லது, அமெரிக்கன்ஸ்க்கு என்ன நல்லது, எஸ்பெஷலி வெளிநாட்டுக்குள்ளே அது எது நல்லது, அமெரிக்காக்குள்ள அவருக்குன்னு அஜெண்டா இருக்கும். நம்ம அதுக்குள்ள பெருசாக அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல போக வேணாம். பட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து டெஸ்லாவை சீக்கிரமாக கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வர்றாங்களோ இல்லையோ, இந்தியா பெர்மிஷன் கொடுக்கோ இல்லையோ, அமெரிக்கா சைட்லேருந்து பெரிய ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்லா உள்ள ஓப்பன் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஸ்டார்லிங்க், ஏன்னா இலான் மஸ்க் வந்து ஜிகிரி தோஸ்தாவே ஆயிட்டாரு ட்ரம்ப்புக்கு. ஸோ அந்த 2 கம்பெனிஸும் இந்தியாவுக்குள்ள பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தே வில் பி கம்பீட்டிங் டிரெக்ட்லி வித் டாடா, ரிலையன்ஸ், மஹிந்திரா எல்லாருக்கூடையும் டெஸ்லா காரும் சண்டை போடும். அதே மாதிரி ஜியோ, ஏர்டெல் கூட வந்து ஸ்டார்லிங்க்கும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் 4 வருஷம் ஜோ பைடன் என்னென்ன பண்ணாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பர்சன் தான். ஸோ இவர் வந்து இப்போ நம்ம ஒரு டீல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம புட்டின் வந்து பேசினார், நம்ம வந்து டாலரை நம்பிட்டு இருக்கக்கூடாது, சொந்தமாக ஒரு கரன்சி ஆரம்பிக்கணும் பிரிக்ஸை வச்சு அப்படின்லாம் பேசினாங்க. இதெல்லாம் ட்ரம்ப் இருக்கிறப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பெட்ரோல் வந்து இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நிறைய வாங்கிட்டு இருக்கோம். ஜோ பைடனை நம்ம டேக்கிள் பண்ண முடியும், ஓகே நாங்கள் பண்ணுறோம்ப்பான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நின்றுருக்கோம். கண்டினியூஸாக பெட்ரோலை வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி வெள்ளக்காரங்களுக்கு வித்துட்ருக்கோம், யூரோப்பியன்ஸ்க்கு வித்துட்ருக்கோம். பட் இதெல்லாம் ட்ரம்ப் கீழே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
ட்ரம்ப் இஸ் அ பிஸ்னஸ்மேன் ஹூ ரன்ஸ் அ கண்ட்ரி. அவர் வந்து மோர் ஆஃப் அ பிரசிடென்ட்டுங்கிறத தாண்டி சிஇஓ. ஸோ ஒரு கம்பெனியை வந்து ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் ரன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வரவு என்ன, செலவு என்ன, எனக்கு ப்ராஃபிட்டாக இல்லையா, அந்த ஐடியாவில் தான் போவாங்க. நாட் மோர் அபவுட் வேல்யூஸ், எது சரியான விஷயம், எது வந்து எத்திக்கலி கரெக்ட், அதெல்லாம் வந்து ட்ரம்ப்போட ரூலில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதுதான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கும். நம்ம எல்லாரும் எப்படி பாதிச்சுட்டு இருப்போங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ட்ரம்ப் வரதுனால, இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? கமலா ஹாரிஸ் வந்து ஒரு இந்தியன் தோக்கடிக்கப்பட்டாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்கள வந்து ரொம்ப பர்சனலாக அவங்க ஒரு பிளாக் அப்படிங்கிறத தான் அவங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஷி ஹேஸ் இந்தியன் ஹெரிட்டேஜ். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க தன்னை அமெரிக்காக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது பிளாக்காக தான் அவங்க மெயினாக பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஓட்டாக மாறிட்டு இருக்கும். பட் எனிவே, இதெல்லாம் தான் நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் ட்ரம்ப் வரதுனால இந்தியாவுக்கு என்ன நல்லது இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால என்ன உலகத்தில் மாறப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயம் மாறும். நம்ம சேனலுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியாக நீங்கள் பார்த்துட முடியும். ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சஜஷன்னாலும் டிஎம்மில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க ஊர் எலெக்ஷனை பற்றி நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கோங்கிறத சொல்லுங்கள். பை. டேக் கேர்.